அப்புறம் ரீசெண்டா இருக்கிற நிறைய பிரச்சனைகள்ல சில பிரச்சனைகள்லாம் ஓடிட்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்க அதுக்கு போராடி ஹர்ட் ஆகிறதெல்லாம் நான் பார்க்கிறேன். அதை பார்த்து எனக்கு ஹர்ட் ஆகுது. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நாமளும் நீங்களும் சேர்ந்து மக்களுடைய பிரச்சனைகளை மட்டும் பார்ப்போம். சரிங்களா? அவ்வளோலாம் ஹர்ட் ஆகுதுங்க, அதெல்லாம் வருத்தலாம் கிடையாது. சரியா? கான்ஃபிடென்ட்டா இருங்க. தமிழக அரசியல்லையும் சினிமாவிலையும் தற்போது அதிகமாக பேசப்பட்டு வர ஒரு விஷயம், நடிகரும் தாவேகா தலைவருமான விஜயை சுற்றியுள்ள அவரோட குடும்ப சர்ச்சை தான். விஜயின் மனைவி சங்கீதா சமீபத்தில் அவரிடமிருந்து விவாகரத்து கேட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சாங்க. அது சமூக வலைதளத்தில் மிகப்பெரிய பேசுபொருளை ஏற்படுத்துச்சு. 27 வருஷமா ஒன்னா வாழ்ந்துட்டு வந்த இந்த தம்பதியை சுற்றி இப்படியான ஒரு செய்தி வெளிவந்துட்டு இருக்கிறது பல பேருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. இதைத் தொடர்ந்து மாற்று கட்சியினரும் சில சமூக வலைத்தள பயனாளர்களும் விஜய கடுமையா விமர்சிக்க ஆரம்பிச்சாங்க. அதே நேரத்துல தாவேகா கட்சியினரும் விஜய்க்கு ஆதரவா களமிறங்கி சமூக வலைத்தளங்கள்ல கடுமையான வார்த்தை போர்ல ஈடுபட்டாங்க. இந்த நிலையில இன்னைக்கு மகளிர் தின நிகழ்ச்சியில கலந்து கொண்ட விஜய் இந்த விவகாரத்தை பத்தி முதல் முறையா பேசினாரு. இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன், அதை பத்தி கட்சியினர் யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இது ஒரு சப்ப மேட்ரு அப்படின்ற மாதிரி பேசினாரு. கட்சியினர்கள் கவலைப்பட வேண்டிய அளவுக்கு இது ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு சுட்டி காட்டினாரு. பெண்கள் பாதுகாப்பு, சுதந்திரம், உரிமைகள் பற்றி கூட்டந்தோறும் வலியுறுத்தி வரும் ஒரு அரசியல் தலைவரா இருக்கும் விஜய்க்கு இந்த விவகாரம் ஒரு சவாலா மாறி இருக்கிறது அரசியல் வட்டாரங்கள்ல மிகப்பெரிய பேசுபொருளை ஏற்படுத்தியிருக்கு. இப்ப எல்லாரும் கவனிச்சுட்டு வர ஒரு விஷயம் என்னன்னா, இந்த விவாகரத்து சர்ச்சை எப்படி முடிவுக்கு வரப்போகுது அப்படின்றது தான் எல்லாரும் பொறுத்திருந்து பார்க்குறாங்க. இது அவரோட அரசியல்ல எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்பதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அப்புறம் ரீசெண்டா இருக்கிற நிறைய பிரச்சனைகள்ல சில பிரச்சனைகள்லாம் ஓடிட்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்க அதுக்கு போராடி ஹர்ட் ஆகிறதெல்லாம் நான் பார்க்கிறேன். அதை பார்த்து எனக்கு ஹர்ட் ஆகுது. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நாமளும் நீங்களும் சேர்ந்து மக்களுடைய பிரச்சனைகளை மட்டும் பார்ப்போம். சரிங்களா? அவ்வளோலாம் ஹர்ட் ஆகுதுங்க, அதெல்லாம் வருத்தலாம் கிடையாது. சரியா? கான்ஃபிடென்ட்டா இருங்க.